ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழி முதல் 10 5ஆம் திருமொழி சாலக்கிராம பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க. கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றிச் செருக்களத்து மலை கொண்டு அடலை மழை கொண்டு அலை நீரணை கட்டி மதில் நீர் இலங்கை வாழ் அரக்கர் தலைவன் தலை 10 அறுத்து உகந்தான் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய். கலைன்னா மானை சொல்கிறார், கரின்னா யானையை சொல்கிறார், பரிமாவும் குதிரையை சொல்கிறார். பரிமாவுன்னு போட்டிருக்கார். நன்றாக வளர்ந்த கொழுத்த கனமான குதிரை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய். அப்படிப்பட்ட காட்டை கடந்து போய் நிற்கிறார். எப்படி போனார் அவர்? சிலையும் கணையும் துணையாக, வில்லையும் அம்பையும் துணையாக கொண்டு சென்றான். கடந்து போய் சென்றான் அப்படின்னு சேர்ந்துக்கணும். வென்றி செருக்களத்து அப்படின்னு, செருக்களத்துன்னா போரில், வென்றினா வெற்றி கொண்டான்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி சிலை மலை கொண்டு அலை நீர் அணை கட்டி, மலையால் சமுத்திரத்தில் ஒரு அணையை கட்டி மதில் நீர் இலங்கை, மதில் நீர் இலங்கை கடலால் சூழப்பட்ட மதில் என்கிற நல்ல மதிலாலும் நல்ல காவலுக்கு உட்பட்ட அந்த இலங்கை வாழறக்கர். வாழறக்கர்னா அரக்கர் புரிகிறது. வாழறக்கர் அப்படின்னா கொடுமையான அரக்கர்கள் வாளை சுமந்து கொண்டிருக்கும் அரக்கர்களுடைய தலைவன், அவருடைய தலைவனான ராவணனுடைய தலை 10 அறுத்து உகந்தான். அவனுடைய 10 தலைகளையும் அறுத்து உகந்தான் அந்த பெருமான். அவன் இருக்கிற சாலக்கிராமம் அடை நெஞ்சே. அதுதான் பாசுரம். படிக்கலாம்னு நினைக்கிறேன். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலை நீர் அணை கட்டி மதில் நீர் இலங்கை வாழ்டரக்கர் தலைவன் தலை 10 அறுத்து உகந்தான் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. 2வது பாசுரம் எப்படி இருக்கு பார்ப்போமா? எப்படி இருக்கு? கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒலிவாந்தேரும் காலானும் உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கை பொடிய வடிவாய் சரம் துறந்தான். இடம் சூழ்ந்து எங்கும் இரு விசும்பில் இமையோர் வணங்க மணங்கமழம் தடஞ்சூழ்ந்து எங்கும் அழகாய சாலக்கிராமம் அடை நெஞ்சே. கடஞ்சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமாந்தேரும் காலாளும். வெறுள்ள படையை பற்றி சொல்கிறார், சேனையை பற்றி சொல்கிறார். கடம் சூழ் கரியும், கடம் சூழ்னா மதநீர் ஒழுகுகின்ற யானை, மதநீர் ஒழுங்குகின்ற யானை, யானைப்படை. பரிமாவும் குதிரைப்படை. ஒலிவாந்தேரும், ஒலின்னா சத்தம் எழுப்புகின்ற தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒலிவாந்தேரும் தேர்ப்படை. காலாளும் காலாட்படை. எல்லா படைகளும் சேர்ந்துன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு படிக்கிறேன்? கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமாந்தேரும் காலாளும் உடன் சூழ்ந்து எழுந்த கடி இலங்கை. இவ்வாறு ஒன்று சேர்ந்து சண்டை போட வந்த கடி இலங்கை, நல்ல காவலில் இருக்கிற இலங்கை,
அது பொடிய அது பொடியாகும்படியாக அது அதனை பொடி செய்து கற்பனை முடியும். வடிவாய் சரந்துரந்தான் அழகியாக சரங்களை சுதந்தான். ராமதாரத்தை சொல்கிறார். சேர்ந்து படிச்சுடலாம் இந்த போர்ஷனை. கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமான் தேரும் காலாளும் உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கை பொடிய வடிவாய் சரம் துறந்தான் ஆயிட்டார். இடம் சூழ்ந்து எங்கும் கிரு விசம்பில் ஆகாசத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் இடம் சூழ்ந்து எங்கும் கிரு விசும்பில் இமையோர் வணங்க இமையவர்களெல்லாம் வணங்கும்படியாக இந்த இலங்கையை பொடி செய்தான்னு புரிஞ்சுக்கலாம். வணங்க மணங்கமழும் தடம் சூழ்ந்து எங்கும் அழகாய மணங்கமழ்கின்ற தடங்கள், நீர்நிலைகள், சுனைகள், இல்லை பொழில் தடங்கள் அப்படிலாம் எங்கும் இருக்கின்ற அழகான சாளக்கிராமம் அடையினஞ்சே அந்த பெருமான் இருக்கானே அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். படிக்கலாம்னு நினைக்கிறேன். பாசுரம். கடம் சூழ்கரியும் பரிமாவும் ஒலிவாந்தேரும் காலாளும் உடன் சூழ்ந்து எழுந்த கடியிலங்கை பொடிய வடிவாய் சரந்துரந்தான் இடம் சூழ்ந்து எங்கும் கிரு விசும்பில் இமையோர் வணங்க மணங்கமழும் தடம் சூழ்ந்து எங்கும் அழகாய சாளக்கிராமம் அடையினஞ்சே. அடுத்த பாசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலவு திரையும் குலவரையும் ஊழி முதலா எண்திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரல் ஆழி வலவன் வென்றி விரலாழி வலவன் வானோர் தம்பெருமான் மருவா அறக்கற்கு எஞ்ஞான்றும் சலவன் சலம் சூழ்ந்து அழகாக சாளக்கிராமம் அடைநெஞ்சே. உலவு திரையும், திரைனா அலைகள்னு அர்த்தம். அப்படின்னு உலவு திரையும் எப்பொழுதும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற அலைகள், அதான் கடலை சொல்கிறார். கடலும் குலவரையும் 7 பர்வத குலங்களும் ஊழி முதலா எண்திக்கும் ஊழி முதலா காலஸ்வரூபமாகவும் இருக்கிறான், 8 திசைகளாகவும் அந்த திசைகளில் இருக்கிற பொருளாகவும் இருக்கிறான். நிலவும் சுடரும் இருளுமாய் சூரியனை சொல்கிறார். அப்புறம் இருட்டாகவும் இருக்கிறான். அப்படியாக நின்றான். அந்த போர்ஷனை படிக்கலாம். உலவு திரையும் குலவரையும் ஊழி முதலா எண்திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரலாழி வலவன். வென்றி எப்பொழுதுமே வெற்றியை தருகின்ற விரல் கம்பீரமான ஆழி வலவன். ஆழி சக்கராயுதத்தை தன்னுடைய வலக்கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வென்றி விரலாழி வலவன் வானோர்த்தம் பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். மருவா அறக்கற்கு எஞ்ஞான்றும் இவனை மருவா இவனை அடையாத, இவர்களிடம் பக்தி இல்லாத, இவனிடம் மதிப்பில்லாத அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம். மருவா அறக்கற்கு எஞ்ஞான்றும் அந்த மாதிரியாக இருக்கிற அரக்கர்களுக்கு என்றும் சலவன்னா அவனிடம் எப்பொழுதும் கோபமாக இருப்பவன். அதனால் சலம் செய்து அவுணர்க்கென்றும் சலம் செய்து அங்கு அருளில்லா தன்மையாளன் அப்படின்னு திருமங்கையாளர் சொல்லுவார் திருநெடுந்தாண்டகத்தில். சலம் செய்துனா அவர்களிடம் எப்பொழுதும் கோபமாக இருப்பவன், அவர்களோடு விரோதம் பாவிப்பவன். அப்புறம் சலந்தூழ்ந்து அழகாக சாலக்கிராமம் அடைந்த. இந்த இடத்துல சலம்ங்கிறது ஜலம், நீர் சூழ்ந்த அழகாய சாலக்கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு சொல்கிறேன். படிக்கலாம்னு நினைக்கிறேன்.
உலவு திரையும் குலவரையும் ஊழி முதலா எண்திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரலாழி பலவன் வானோர் தம்பெருமான் மறுவா அறக்கற்கு எஞ்ஞான்றும் சலவன் சலந்தூழ்ந்து அழகாக சாளக்கிராமம் அடை நெஞ்சே. இந்த பாசனம் பாருங்கள். ஊரான் குடந்தை உத்தமன் ஒருகால் இருகால் சிலை வளைய தேரா அறக்கர் தேர் வெள்ளம் செற்றான் வற்றா வருபுனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் பிறங்கு சிறை வண்டரைகின்ன தாரான் தாராவயல் சூழ்ந்த சாளக்கிராமம் அடை நெஞ்சே. ஊரான் குடந்தை உத்தமன். குடந்தை ஊரான். குடந்தை தனது திவ்யதேசமாக கொண்டவன். உத்தமன் புருஷோத்தமன். ஒருகால் ஒரு சமயத்தில் இருகால் சிலை வளைய ஒரு சமயத்தில் 2 கால் இருக்கிற வில் வளையும்படியா வளைய தேரா அறக்கர் தேர் வெள்ளம் செற்றான். ராமாவதாரத்தை சொல்கிறான். தேரா அறக்கர் இவனோடு சேராத அரக்கர்களை இவனோடு யுத்தம் செய்ய வந்த அரக்கர்கள் புரிஞ்சுக்கலாம். தேரா அறக்கர் தேர் வெள்ளம் அவருடைய தேர்ப்படையெல்லாம் செற்றான். வற்றா வருபுனல் சூழ் பேரான் எப்பொழுதும் வற்றாத காவிரி நீர். அதான் காவிரி நிற்கிற பேரான் அப்படின்னா அப்போ கூடத்தான் நான் சொல்கிறேன். வற்றா வருபுனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் 1000 திருநாமங்களை கொண்டவன். பிறங்கு சிறை வண்டரைகின்ன பிறகுன்னா பிரகாசிக்கின்ற நல்ல பிரைட்டு கலரில் இருக்கிற சிறகுகளுடைய வண்டு அறைகின்ற வண்டுகள் மொய்க்கின்ற தாரான் துளசி மாலை அணிந்தான். தாரான்னா மாலை. தாரா வயல் சூழ்ந்த சாளக்கிராமமடை நெஞ்சே. தாரா ஒரு மாலையாக வயல் சூழ்ந்திருக்கிற சால கிராமத்தை அடை நெஞ்சேன்னு சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா? ஊரான் குடந்தை உத்தமன் ஒருகால் இருகால் சிலை வளைய தேரா அறக்கர் தேர் வெள்ளம் செற்றான் வற்றா வருபுனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் பிறங்கு சிறை வண்டரைகின்ன தாரான் தாரா வயல் சூழ்ந்த சாளக்கிராமம் அடை நெஞ்சே. எப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஆர்த்து கெழுந்தாள் பிளவாய் விட்டலர அவள் மூக்கு அயில் வாழால் விடுத்தான் விளங்கு சுடர் ஆழி விண்டோர் பெருமான் நன்னார் முன் கடுத்து ஆர்த்து கெழுந்த பெருமழையை கல் ஒன்று ஏந்தி இறை நிறைக்கா தடுத்தான் தடம் சூழ்ந்து அழகாய சாளக்கிராமம் அடை நெஞ்சே. கவனமாக கேளுங்கோ. அடுத்து ஆர்த்து கெழுந்தாள் சூர்ப்பனையை பற்றி சொன்னாள். அடுத்து இவர்களை தொந்தரவு பண்ணி ஆர்த்து கெழுந்தாள். இவன் மேலே ரொம்ப பிரியத்தோடு வந்தாள். ஆரவாரத்தோடு இவன் மேல் பிரியத்தோடு வந்தாள்ங்கிறத அப்படி இருக்க. அப்படி வந்த சூர்ப்பனகை. அடுத்து ஆர்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டரை பெரியவாய் அலரும்படியாக அவள் மூக்கை அயில் வாளால் விடுத்தான். அயில் கூர்மையான வாளால் அறுத்தான். விளங்கு சுடராழி விண்ணோர் பெருமான். இவன் விண்ணோர் பெருமான் தேவர்களுக்கு தேவன். விளங்கு சுடராழி
இவன் கையில் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவன். இவன் தேவர்களுக்கு தேவன். நன்னார் முன் நன்னார்னா இவனை அடையாதவர்கள். நன்னார் முன்னு ஆர்த்தெழுந்த பெருமழையை, முன்னொரு காலத்தில் கண்ணனாக கிருஷ்ணாவதாரத்தின் போது நன்னார்னா இவனுக்கு எதிரியான இந்திரன். நன்னார் கரெக்டா? நன்னார் முன் கோபத்தில் கடுத்து ஆர்த்தெழுந்த பெருமழை, இவனிடம் கோபம் கொண்டு கிளம்பி பெரிய மழையை பெய்வித்தான் அந்த இந்திரன். அந்த இப்போ படிக்கலாமா? நன்னார் முன் கடுத்து ஆர்த்தெழுந்த பெருமழையை கல் ஒன்று ஏந்தி, கல்லுன்னா மலையை சொல்கிறார். கோவர்தனகிரி என்கிற அந்த மலையை ஏந்திங்கிறத கல் ஒன்று ஏந்தி இனநிறைகளுக்காக தடுத்தான். அந்த மழையை தடுத்தான். ஆநிறைகளுக்காக தடுத்தான். தடஞ்சூழ்ந்து அழகாய சாளக்கிராமம் அடை நெஞ்சே. தடம்னா நீர்த்தடம்னு புரிஞ்சிருக்கலாம், பொழில்னு புரிஞ்சிருக்கலாம். இப்படி சூழ்ந்து அழகாக இருக்கிற சாளக்கிராமத்தில் அவன் இருக்கிறான், அங்கு போவோம் சொல்கிறான். படிக்கலாமா? பாசுரம் படிக்கலாம். அடுத்து ஆர்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டலற, அவள் மூக்கு அயில் வாழால் விடுத்தான். விளங்கு சுடராழி விண்டோர் பெருமான். நன்னார் முன் கடுத்து ஆர்த்து எழுந்த பெருமழையை கல் ஒன்றேந்தி நிறைக்கா தடுத்தான். நிறைக்கா அவர்களை காப்பாற்றுவதற்கோசரம் தடுத்தான். தடஞ்சூழ்ந்து அழகாய சாளக்கிராமன் அடை நெஞ்சே. அப்படிப்பட்டவன் இருக்கிற சால கிராமத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அடுத்த வாசனம் போகலான்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படி இருக்கு. தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்ட வாயான் தூய வரி உருவிற்குழலாய் சென்று மாவலியை போட்டிருக்கு, மாவலியை ஏயான்கிறப்ப மூவடிமண் இன்றேதாயன்னு உலகேழும் தாயான் காயா மலர் வண்ணன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. தாயாய் வந்த பேய் உயிரும், தாயைப் போல வந்த பூதனினுடைய உயிரையும், தயிரும் அர்த்தமாக இருக்குது, விழுதும் வெண்ணையும் உடன் உண்ட வாயான் அர்த்தமாக இருக்குது. தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்ட வாயான் தூய வரி உருவிற்குரலாய் சென்று. நல்ல பிராமண பிரம்மச்சாரியாக சென்றான் மாவலி சக்கரவர்த்தியிடம். நல்ல தூயன்னு போட்டிருக்கார். தூய வரிவுர்னா அழகாக இருக்கிற உருவம் எடுத்துக்கொண்டான். அழகான ஒரு பிராமண சிறுவனாக போனான்கிறத தூய வரி உருவிற்குரலாய் சென்று, வாமனனாக சென்று மாவலியை ஏய் யான்கிறப்ப மூவடிமண் இன்றே தாயன்று. ஏயான்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். ஏயான் கிறப்ப, யாரிடமும் இவன் யாசிக்க தேவையில்லை, அப்படிப்பட்டவன் ஏயான். யார்ட்டையுமே யாசிக்க மாட்டான் இவன். ஏயான் கிறப்ப, அப்படிப்பட்ட அவன் யாரிடமும் யாசிக்காதவன் மாவலிடம் போய் சென்று கேட்டான், யாசித்தான். மூவடிமண், நான் அளக்க மூவடிமண் இன்றேதாயன், இப்பொழுதே தர வேண்டும் என்று உலகேழும் தாயான், எல்லா உலகத்தையும் தாயான் தாண்டினான்னு அர்த்தம். தன்னடி கீழ் கொண்டு வந்தான் அர்த்தம். இந்த இடத்துல வேறு ஏயான் கிறப்ப அப்படின்னு போனாங்க. நான் கிறப்ப ஏன்னு கூப்பிடுறானா மாவலியை, கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்குது. யான் கிறப்ப, நான் கேட்ட
நான் அளப்ப இல்லை நான் இறக்க மூவடி மண் இன்றே தாவென்னு உலகேழும் தாயான் அவன் தந்தேன் என்று சொல்ல இவன் திருவிக்கிரமனாக அவதாரம் திருவிக்கிரமனாக ஆகி உலகேழையும் தாண்டினான். காயா மலர் வண்ணன் காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய பெருமான் எழுந்தருளியிருக்கிற சாளக்கிராமம் அடை நெஞ்சே. படிக்கலாமா? தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் உண்ட பாயான் தூய வரி உருவிற்குரலாய்ச் சென்னு மாவலியை ஏயான் கிரப்ப மூவடிமண் இன்றேதாயன்னு உலகேழும் தாயான் காயா மலர் வண்ணன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. அடுத்த பாசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஏனோர் நஞ்ச வெஞ்சமத்துள் அரியாய் பரிய இரணியனை ஊனோர் அகலம் பிளவெடுத்த ஒருவன் தானே இருசுடராய் வாராய் தீயாய் மாருதமாய் மலையாய் அலை நீர் உலகனைத்தும் தானாய் தானுமான் தன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள் அரியாய் பரிய கிரணியனை ஊனோர் அகலம் பிளகெடுத்த ஒருவன் தானே. அதான் முன்ன பெருமாள் அப்படி சொல்கிற நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார். ஏனோர் அஞ்ச வேண்டாதவர்கள் எதிரிகள் அஞ்சும்படியாக வெஞ்சமன் சண்டை மாதிரி சொல்கிறார். வெஞ்சம்னா சண்டை, பெரிய சண்டையில் அரியாய் நரசிம்மனாய் பரிய இரணியனை ரொம்ப வலுவான இரணியனை ஊனூர் அகலம் அவனுடைய மார்பை ஊனூர் அகலம் மாமிசம் நிறைந்த நிறைந்த அவனுடைய மார்பை பிளவெடுத்த ஒருவன் தானே. அப்படிப்பட்டவன் தான் இரு சுடராய் சந்திர சூரியன்களாய் வானாய் ஆகாசமாய் தீயாய் நெருப்பாய் மாருதமாய் காற்றாய் மலையாய் மலைகளாகவும் இருக்கிறான். அலை நீர் உலகனைத்தும் தானாய் அலை நீர் உலகனைத்தும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் எல்லாமும் தானாயாக இருந்தான். அப்புறம் தானுமானான் தன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. இவ்வாறாக அவன் எல்லாமாக இருந்தாலும் அவன் அவனாகவே இருந்தான். அவனுடைய தன்மை மாறுபடாமல் இருந்தான். தன் சுபாவத்தில் இருந்து வேறுபடாமல் இருந்தான்ங்கிறத தான் தானுமானான் தன். அப்படிப்பட்டவனுடைய சாளக்கிராமம் அடை நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன். ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள் அரியாய் பரிய இரணியனை ஊனோர் அகலம் பிளவெடுத்த ஒருவன் தானே இரு சுடராய் வானாய் தீயாய் மாருதமாய் மலையாய் அலை நீர் உலகனைத்தும் தானாய் தானுமானான் தன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. படிக்க வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தானுமானான் தன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேழும் திரியும் பரியோம்தான் சென்று எந்தாய் சாபம் தீர்கன இலங்க முதநீர் திருமார்பில் தந்தான்
சந்தார் பொழில் சூழ்ந்த சாளக்கிராமம் அடை நெஞ்சே வெந்தார் என்பும், வெந்தார்னா செத்துப்போய் எரித்தவர்களுடைய எலும்புன்னு அர்த்தம். வெந்தார் எறும்பும் சுடுநீரும் சாம்பலை பூசின்னு இருக்கான், வெயில் பூசி உடம்புல பூசின்னு இருக்கான். சிவபெருமானை சொல்கிறார். கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு, ஊர் சந்தார் தலை கொண்டு அப்படின்னா மற்றவர்கள் பார்த்து பயப்படும்படியான ஒரு கபாலத்தை கையிலே கொண்டு உலகேழும் திரியும், இந்த உலகத்தை எல்லாம் சுற்றினானவன். உலகேழும் திரியும் பெரியோன்தான் சென்று, பெரியோன்னா சிவபிரான் தன்னை பெரியவன் என்று நினைத்து கொண்டிருந்தான். அதனால் நான் தான் பரம்பொருள் நினச்சிருந்தான் கூட புரிஞ்சுக்கலாம். பெரியோன்தான் அப்படி தன்னை நினைத்து கொண்டிருந்த அவன் சென்று எந்தாய் என்னுடைய அப்பனே, எந்தாய் சாபம் தீர் என என்னுடைய சாபத்தை போக்கு, கபால மோட்சங்கிற அந்த விஷயத்தை இலங்க முதநீர் திருமார்பில் தந்தான். அப்பொழுது தன் மார்பில் வந்த அந்த வியர்வை துளி, அதான் இலங்க முதநீர் திருமார்பில் தந்தான். இப்படி சந்தார் பொழில் சூழ், சந்தர்னா சந்திரங்கள் நிறைந்திருக்கிற பொழில் சூழ்ந்த சாளக்கிராமம் அடை நெஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் நம்ம. வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேழும் திரியும் பெரியோன்தான் சென்று எந்தாய் சாபம் தீர் என இலங்க முதநீர் திருமார்பில் தந்தான். சந்தார் பொழில் சூழ்ந்த சாளக்கிராமம் அடை நெஞ்சே, திருமார்பில் இலங்க முதநீர், உன்னுடைய மார்பில் வழிந்த அந்த வியர்வையை தந்து சாபத்தை போக்கினான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொண்டாம் இமையோரும் தொண்டாம் கினமும் இமையோரும் துணை நுண்மார்பு துணை நூல் மார்பு அந்தணரும் அண்டா எமக்கே அருளாயன்னு, அண்டா எனக்கே அருளாயன்னு அணையும் கோயில் அருகெல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலின், வண்டார் பொயிலாயனத்து வயலின் அயலே கயல்பாய வண்டாவரைகள் முகமலர்ந்தும் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. தொண்டாம் கினமும், தொண்டர்கள் கோஷ்டி, கினமும்னா அடியார்களுடைய கோஷ்டி. தொண்டார் கினமும் இமையோரும் தேவர்களும் துணை நூல் மார்பு தொலைநூர் மார்பின் அந்தணரும், இல்லை பூணல் போட்டுருக்கிற அந்தணரும் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. தொண்டாம் கினமும் இமையூரும் துணை நூல், தப்பாக ஸ்பெல்லிங் இருக்குது, துணை நூல் மார்பின் அந்தணரும். அண்டா அப்படின்னு பெருமாளுக்கு போகும். அண்டான்னா எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் பெருமானே அப்படின்னு அர்த்தம். அண்டா எமக்கே அருளாய் என்று, அண்டான என்னை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் பெருமானே எனக்கு அருளாய் என்று அணையும் சென்றடைகின்ற கோயில் அருகெல்லாம். அப்படிப்பட்ட கோவில் சாலக்கிராமத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் எல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து, வண்டுகள் மொய்த்திருக்கின்ற
பழனம்னா பொழில் பொழிலின் வண்டார் பொழிலின் வண்டுகள் இருக்கின்ற பொழில் அந்த பழனத்து, அதுக்கு மேலே பழனத்து வயல் வேலை இருக்குது. பயணத்து வயலின் கரெக்டாக வயலின் அயலே கயல் பாய வயலின் பழனத்து வயலின் அயலே கயல் பாயன மீன்கள் பாய்கின்றன. அயலைன்னா பக்கத்தில், அதாவது அழகிய பொழில் சோலைகள் இருக்குது, அப்புறம் வயல் இருக்குது. அந்த வயலின் அயலே கயல் பாய, அங்கே மீன்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீர் வளத்தை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். தந்தாமரைகள் முகமலர்த்தும் தந்தாமரை குளிர்ச்சியான தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும் சாலை கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா? தொண்டாம் இனமும் இமையூரும் துணை நூல் மார்பின் அந்தணரும் அண்டாயமக்கே அருளாயின்னு அணையும் கோயில் அருகெல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலின் அயலே கயல் பாய தந்தாமரைகள் முகமலர்த்தும் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. வயலெல்லாம் கயல் பாயிறது, பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சாலக்கிராமம் அடை நெஞ்சே. இப்படி ரொம்ப அடுத்து பாசுறோம். தாராவாரும் பயல் சூழ்ந்த சாலக்கிராமத்து அடிகளை காராறு புறவின் மங்கைவேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை ஆறாறு உலகத்து அறிவுடையார் அமரர்கள் நன்னாட்டு அரசாள பேராயிரமும் ஒதுமிங்கள் அன்று இவையே பிதற்றுமினே. தாராவாரும் வயல் சூழ்ந்த மாலையாக வயல்கள் சூழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். காலக்கிராமத்து அடிகளை சாலக்கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை காராறு புறவின் மங்கை வேந்தன். காரார்னா மேகம் போன்ற அவ்வளோ பலசாலியான இந்த புறவின்னா குதிரையை சொல்கிறார். காராறு புறவின் மங்கை வேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை. திருமங்கை ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்ட இந்த தமிழ் மாலையை ஆறாறு உலகத்து அறிவுடையார். யாரெல்லாம் இந்த பாசுரங்களை பற்றியன அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசாள அமரர்களுடைய நல்ல நாட்டை ஆழ்வார்கள். அரசாள நீங்கள் ஆள ஆசைப்பட்டால் பேராயிரமும் பேராயிரமும் ஓதுபின்கள் பெருமானுடைய 1000 திருநாமங்களை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசாள, அது பேராயிரமும் ஓதுமிங்கள் அன்றி. எனக்கு சகசரநாமம் தெரியாது. இவையே பிதற்றுமினே, இந்த பாசுரங்களை பிதற்றுங்கள், இந்த பாசுரங்களை பாடுங்கள் அப்படின்னு. எதுக்கு? அமரர் நன்னாட்டு அரசாள பேராயிரம் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் இந்த பாசுரங்களை படியுங்கோள் அப்படின்னு சொல்லி படிக்கலாமா? இப்போ தாராவாரும் வயல் சூழ்ந்த சாலக்கிராமத்து அடிகளை காராறு புறவின் மங்கை வேந்தன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை ஆறார் உலகத்து அறிவுடையார் அமரர் நன்னாட்டு அரசாள பேராயிரமும் ஊதுமின்கள் அன்றி இவையே பிதற்றுமினே.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.